அதிகாலை பொழுது. இன்னும் சூரியன் முழுமையாக கண் விழிக்கவில்லை. பறவைகளின் கீதங்கள் மட்டும் மெல்ல ஒலிக்கத் தொடங்கியிருந்தன. அந்த அமைதியான நேரத்தில் அம்மா படுக்கையை விட்டு எழுந்தார். வாசலுக்குச் சென்று இறைவனை மனதாரத் தொழுதுவிட்டு வாசலை தெளித்து கோலமிட்டார். புள்ளிகளை இணைத்து அவர் போட்ட அழகான கோலம் அந்த அதிகாலையிலேயே வீட்டின் லட்சுமி கரத்தை கூட்டியது. அடுத்ததாக சமையல் வேலைகளை தொடங்க வேண்டும். அதனால் மீன் வாங்கி வருவதற்காக படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த அப்பாவை மெதுவாக தட்டி எழுப்பினார். அம்மா எழுப்பியதும் அப்பா சோம்பல் முறித்து எழுந்தார். சைக்கிளை எடுத்துக்கொண்டு நேராக மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பினார். மார்க்கெட்டில் கூட்டம் அலைமோதியது. விதவிதமான புதிய மீன்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அப்பா சற்றும் அவசரப்படாமல் அவற்றில் மிகவும் நல்ல புதிய மீன்களாக பார்த்து தேர்ந்தெடுத்தார். அங்கிருந்த மீன் வெட்டுபவரிடம் கொடுத்து துண்டுகளாக வெட்டித் தரச் சொல்லி அதை ஒரு பையில் பத்திரமாக போட்டுக் கொண்டார். அவர் சைக்கிளை மிதிக்கத் தொடங்கிய போது திடீரென பலத்த மழை கொட்டத் தொடங்கியது. ஆனாலும் அப்பா சோர்ந்து போகவில்லை. மழையில் நனைந்து கொண்டே முகத்தில் ஒரு புன்னகையோடு சைக்கிளை ஓட்டி வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். நனைந்தபடியே கையிலிருந்த மீன் பையை தன் மனைவியிடம் கொடுத்தார். கணவன் கொடுத்த மீன் பையை வாங்கிக் கொண்டு அம்மா சமையலறைக்குள் நுழைந்தார். சமையலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாகத் தொடங்கின. முதலில் வெங்காயத்தை நறுக்கினார். வெள்ளைப்பூண்டை உரித்து வைத்தார். தக்காளியையும் நன்றாக அரைத்து எடுத்துக்கொண்டார். பின்னர் அடுப்பில் சட்டியை வைத்தார். அதில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்தார். நறுக்கிய வெங்காயத்தையும் உரித்த வெள்ளைப்பூண்டையும் போட்டு நன்றாக வதக்கினார். அதன் பிறகு அரைத்து வைத்த தக்காளி விழுதையும் காரசாரமான மீன் மசாலாவையும் சேர்த்து வதக்கி தண்ணீரை ஊற்றி கொதிக்க விட்டார். குழம்பு நன்றாக கொதித்து வரும்போது கழுவி வைத்திருந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றாக மெதுவாகச் சேர்த்தார். இறுதியாக புளியை கரைத்து ஊற்றி மிதமான தீயில் கொதிக்க விட்டார். சமையலறை தாண்டி தெருவரை மீன் குழம்பின் வாசனை கமகமவென மணக்கத் தொடங்கியது. மீன் குழம்பு தயாராகிக் கொண்டிருக்கும் போதே அம்மா தன் பிள்ளைகளை மெதுவாக எழுப்பினார். சீக்கிரம் எழுந்து குளிச்சிட்டு வாங்கப்பா என்று அன்போடு அனுப்பி வைத்தார். பிள்ளைகள் இருவரும் குளித்து முடித்துவிட்டு பசியோடு சமையல் அறை வந்தனர். எல்லோரையும் வரிசையாக உட்கார வைத்து தட்டுகளில் சுடச் சுட இட்லிகளை பரிமாறினார். அதன் மேல் குழம்பை ஊற்றினார். அனைவரும் சாப்பிடுங்கள், சூடாக இருக்கு. நன்றி அம்மா, ரொம்ப நல்லா இருக்கும் போல. அம்மா, சமையல் பிரமாதம். மீன் குழம்புக்கு ரொம்ப நன்றி. ஆமா அம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நன்றி பிள்ளைகளே, சந்தோஷமா சாப்பிடுங்க.